இல்ல அப்ப எல்லாமே காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா பார்க்கலாம். ஆனா சொன்னேன் எக்ஸ்போஷர் கிளாமர் கிடையாது. ஸோ கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். ஒரு இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நடக்குதோ அதை காமிச்சிருக்காங்க. அதுல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சொன்ன பெருசா இருக்கு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது எவ்வளவு சொல்ல முடியும், கேமரா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்ல பெருசா இருக்குது, நல்ல பெருசுக்கு வைப் ஆடியே வேற மாதிரி பெருசா. தலைவா ரொம்ப ப்ரோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான். இல்லை போதும். எது கேட்டாலும் சொல்ல மாட்டேன், கேட்குறது பேசுவேன். தலை படம் ஒர்த்து, தலை படம் ஒர்த்து. ஒன்லி அடல்ட் ஃபிலிமு, ஓகேங்களா? 18+ பார்க்கலாம். ஃபேமிலிஸ் யாரும் கூப்பிட்டு வரோன்னா, சிங்கிள்ஸ் அவங்க மாதிரி நம்ம பசங்களாம் வந்து ஜாலியாக பார்த்துட்டு இது கொண்டு போகலாம். ஃபன்னு. ஆல்ரெடி அவங்க நடிச்சிருக்காங்களே இதில். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. அண்ணன் தம்பியை கரெக்டாக இதே மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் சூப்பர் தான் எல்லாமே. ஹீரோயின்ஸ் அந்தளவுக்கு ஸ்கோப்பில் போட்டானா வந்து அந்த கண்டென்ட் தான் ஸ்கோப், கண்டென்ட் தான் இல்லை ஹீரோ. இல்லை 18 அடல்ட்+ தான். 18 அடல்ட்+ தான். ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேரக்டருக்கு ஏற்ற இன்னும் ஒரு ரோலாக நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நடிக்கலை. ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுற அண்டர் பெர்ஃபார்ம் அப்படிலாம் இல்லை. அந்த ரோலுக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற நடிச்சிருக்காங்க. காமெடி வந்துட்டு இவர் தான் இவர் VT கணேசன் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் நடிச்சிருப்பார்ல, அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. சொன்ன பெருசாக இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ சொல்ல முடியும், கேமரா போயிட்டு இருக்கு. மியூசிக்லாம் ஓகே தான், எல்லாமே அந்த அந்த அட்மாஸ்பியர் பொறுத்து தான் எல்லாமே. ஃபேமிலி 18+ அடல்ட்னு சொல்லிட்டேனே. ஸோ மெச்சூர்டு கண்டென்ட் பார்க்குறவங்க பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. இல்ல அப்ப எல்லாமே காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா பார்க்கலாம். ரொம்ப நேச்சுரலா எல்லாமே இருந்தது. அவர் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா எல்லாமே நடிச்சிருந்தாரு. தேங்க்யூ. அவங்களும் எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நல்லா இருந்தது மூவி. போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி போச்சு. சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து 18+ மூவி நல்லா இருந்தது. ஃபேமிலி ஓகே, அவங்க அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருவாங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலாக இருக்குது படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் படம் வந்து சிரித்து பார்க்குறோம் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவரு மட்டும் இல்லை, அவரோட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்டு. ஃபேமிலி ஓரியன்ட்னா சிரிச்சுக்கிட்டே அவங்க எப்படி அந்த படத்தை காமெடியாக கொண்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போயிருக்காங்க. லாகானா அப்படி இல்லை, லாங்காலாம் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படிலாம் அது இல்லை, காமெடி தான் படமே. படம்னா இப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் மெசேஜ்னால் அவங்க மெசேஜ் அந்த மாதிரி இல்லை, பெருசு தான் மெசேஜ். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு, ஹிலேரியஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிஜமாவே அது அண்ணன் தம்பி கரெக்டாக சிங்காக இருந்துச்சு. காஸ்டிங் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. யாருங்க? இல்லை, இது மொத்தமாகவே படம் ஸ்கிரிப்ட் தனித்தனியாக எனக்கு தோணலை. படத்தான் நல்லா இருந்துச்சு. படமாக ஓவராலாக படம் நல்லா காமெடியாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சின்ன பசங்க முடியாது, பட் அதர்வைஸ் அது நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, தப்பாக தெரியல. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஹேண்டில் பண்ணி இருக்குது. பயங்கர காமெடி தான் இருக்குது படமே. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா ஆப்டாக பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. பெருசு தான் காமெடி, நல்லா காமெடி. அடல்ட்டாக அதிகமாகலண்ணா, சும்மா அந்த ஒரு இதுக்காக காமிச்சிருக்காங்க. மற்றபடி நல்லா இருக்குது, காமெடியாக தான் இருக்குது. டபுள் மீனிங் அப்பப்போ வரும், மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. டைலாக் மட்டும்தான். நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான், அது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. காமெடியாக ஆனா ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. அவ்வளோதான். சாங்ஸ் நார்மல் தானா, ரொம்பலாம் இல்லை, நார்மல் தான். மியூசிக்கா அதான் நார்மலாக இருக்கு. அது படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க, ஓகே தான். ஆனால் நார்மலாக போகுது. காமெடினா தான் படமே காமெடி மட்டும் தான், காமெடியாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர்.
ஓகே பெருசு மூவி ரொம்ப நல்லா இருக்கு, ஃபன் ஃபில்டாக இருக்குது. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் வந்து பாருங்கள். யூ கேன் ஜஸ்ட் வைப் அண்ட் கோ. காமெடி கரெக்டாக உட்காந்துருக்கு. டைரக்டர் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் வைபவ் அண்ட் சுனில் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஒரு இன்சிடென்ட்டு என்ன இன்சிடென்ட் நடக்குதோ அதை காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. என்ன மற்றது எல்லாமே நடக்கிறது தான் அதில் ஒரு அடல்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் ஆக்சுவலி ஃபிட் ஆயிருக்கு. காமெடி நல்லா இருக்குது, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடல்ட் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் ஆக்சுவலாக வண்டர்ஃபுல்லாக அதில் உட்காந்துருக்கு. ஆமாம், அது ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. அதுதான் சொன்னேன், வைபவ் அண்ட் சுனில் வந்து 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்லாம் இருக்காங்க தெரியல, பட் ஆனால் வந்து எவ்ரிவன் இஸ் டன். ஓகே, கொஞ்சம் வராங்க காஸ்டிங், பட் நல்லா இருக்கு. பெருசு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணன் தம்பியாகவே நடிச்சிருக்காங்க அதில். அதனால நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளஸ் காமெடிஸ் நான் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருச்சு எனக்கு காமெடிஸ். எண்டு வரைக்குமே இருக்குங்க நிஜமா. இது 18+ கிடையாது, ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஆனால் இதில் வந்து நம்ம வல்காரிட்டியோ இல்லை கிளாமோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். இதை தான் சொன்ன மாதிரி வல்காரிட்டியோ கிளாமரோ கிடையாது, ஏ சர்டிஃபைட் தான். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். மியூசிக் வந்து கடைசியில் மட்டும் ஒரு மியூசிக் வந்தது. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஒரு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சாங் வரும்போது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. இல்லை லேக் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்போ முடிஞ்சதுன்றது தெரில. ஸோ செகண்ட் ஆஃப்மே லேக்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் சொன்னேன் எக்ஸ்போஷர் கிளாமர் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். அதான் திரும்பி காமெடி கண்டென்ட்டாக நடித்தா நல்லாயிருக்கும். மிச்சம் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அடி இதடி சண்டை வெடி அந்த மாதிரி தானே படமாக இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும் போது இப்படி ஒரு படம் பீப்புள் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஹாரிகாலாம் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இங்கே தமிழ்நாட்டில். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.